காய்ஸ் இது வந்து கொல்லி ஹில்ஸில் வந்து டே 1. ஹலோ கைஸ், நம்ம காலையில் எழுந்திரிச்சு குளிச்சாச்சு. இப்போ வந்து அவங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வச்சுருக்காங்களாம். சரி வாங்க போய் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க காய்ஸ், அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து என்ன செஞ்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து வெண்பொங்கலும் தோசையும் தான் செஞ்சுருந்தாங்க. வெண்பொங்கல் வந்து நல்லா நெய்யெலாம் ஊற்றி முந்திரிலாம் போட்டு சூப்பராக செஞ்சுருந்தாங்க. சாப்பிடும்போது வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்தது. சாம்பாருமே வந்து நல்லா சின்ன வெங்காயம் போட்டு நல்லா டேஸ்ட்டாக செஞ்சுருந்தாங்க. ஆனால் தோசை வந்து ஊத்தப்பம் ஸ்டைலில் செஞ்சுருந்தாங்க. நாங்கள் போகிற டைமில் வந்து ஆறி போயிருந்தது. ஸோ அது வந்து ஓரளவு வந்து நல்லா ஆவரேஜாக இருந்தது. பட் சாப்பிட்லாம். ஸோ நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து சுற்றி பார்க்கறதுக்கு நம்ம கிளம்பிட்டோம் காய்ஸ். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல் பேர் என்ன பார்த்தீங்கன்னா பிளாக் பெப்பர் ரெசார்ட். ஸோ இதை பற்றி நான் தனி ரிவ்யூவே வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறேன் பின்னாடி. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கை ஃபால்ஸ் தாங்க. ஏன்னா கொல்லி ஹில்ஸில் மெயினான சுற்றி பார்க்கறதாலனா அந்த ஒரு ஃபால்ஸ் தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா 1500 படி வந்து நம்ம கீழே இறங்கி போய் தான் அந்த ஃபால்ஸே பார்க்கணுமா. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம் கைஸ். ஃபைனலி வந்து நம்ம அது பேர் என்ன ஆகாய கங்கை ஹில்ஸுக்கு வந்துட்டோம் கைஸ். ஹில்ஸா சாரி ஃபால்ஸ் பார்த்துக்குங்க. ஆனால் ரொம்ப டஃபஸ்டான ஒரு ஜேர்னி இது. 1500 படி கீழே வந்ததுக்கே எனக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு காசு. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ பேஜ்லாம் வந்து தடுமாறி இருப்பேன். பட் வந்து அந்த ஃபால்ஸ் கிட்ட போக போக அதை பார்க்க வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக எல்லாமே மொத்தமாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த பாடி பெயினாக இருக்கட்டும் எல்லாமே அப்படியே வந்து காற்றுல அப்படியே பறந்துருச்சு காய்ஸ். ஏன்னா வந்து அந்த ஃபால்ஸ் வந்து அவ்வளோ நிசப்தமாக இருந்தது, அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது எங்களுக்கு. ஸோ நாங்கள் போன டைமே வந்து அவ்வளோவா கூட்டம் எதுவுமே கிடையாது. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு நல்லா நிம்மதியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் காய்ஸ். ஆனால் திரும்ப மேலே போகிறப்ப தான் காய்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள். காய்ஸ் பார்த்துக்குங்க, 1500 படி சத்தியமாக என்னால் முடியல. நான் போய் தூங்க போகிறேன். ஐயோ காய்ஸ், சீரியஸாக கீழே இறங்குற ஈஸியாக இருக்குது, மேலே ஏற சுத்தமாக முடியல. ரொம்ப டயர்டாக இருக்குது. இறங்குறப்போ ஒரு 1/2 ஹவரில் இறங்கிட்டோம். பட் இப்போ மேலே ஏறுறதுக்கு மட்டுமே எங்களுக்கு 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. சுத்தமாக முடியல, உடம்புல எனர்ஜியும் இல்லை காய்ஸ். கொஞ்ச நேரம் அப்படியே வந்து நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே பார்த்தோம் காய்ஸ். இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட ஃப்ரூட்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டோம். அங்கே மலை வாழைப்பழம், அன்னாச்சி பழம், பலாப்பழம்னு சொல்லி வச்சுருந்தாங்க. நாங்கள் அவங்கள்ட்ட போய் வந்து மலை வாழைப்பழம் வாங்கினோம். ஒரு பழம் 5 ரூபா. அதுக்கப்புறம் வந்து பலாப்பழமும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் காய்ஸ். அதுக்கப்புறம் வந்து நான் பார்ட் 2 இதோட அப்லோட் பண்ணுறேன். அது கொஞ்சம் ஸ்டே டியூன்டாக இருங்க.